ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவநேய பாவனார் பற்றி பார்க்க போகிறோங்க. தேவநேய பாவனார் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8th ஓல்டு புக் 3rd டேர்ம்லேயும் 10th நியூ புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 8th ஓல்டு புக்கில் பார்ப்போங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குதுங்க. ஸோ தேவநேய பாவனார் பற்றி ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் பாருங்கள், மன்னிப்புங்கிறது உருது சொல், பொறுத்துக்கொள்க அப்படிங்கிறதான் தமிழ் சொல். அப்படிங்கிறத நமக்கு விளக்குனவர் யார் அப்படின்னா நமக்கு தேவநேய பாவனார் அவர்கள் தான். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. மன்னிப்புங்கிறது எந்த வகை சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உருது சொல். அடுத்து இங்கே பாருங்கள், தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவெல். தனி தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்க செய்தவர் யார்னா செம்மல் மறைமலை அடிகள். அந்த வரிசையில் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்னா நம்ம தேவநேய பாவனாருங்க, சரிங்களா? இவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானமுத்து பரிபூரணம். தேவநேய பாவனார் பார்த்திங்கன்னா தமிழில் பரிபூர்ணமான ஞானம் பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வச்சிட்டிங்க அப்படின்னா பெற்றோர் பெயர் ஞானமுத்து பரிபூரணம். அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில். இவரோட படிப்பு பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், POL. இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1902 2வது மாதம் 7ஆம் தேதி பிறந்திருக்காருங்க. இறப்பு பார்த்திங்கன்னா 1981 1வது மாதம் 15ஆம் தேதி. 2 2வது மாதம் 1 1வது மாதம், இதை மறந்துடாதீங்க. மொத்தம் இவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் சில இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். இந்த தமிழ் பெருங்காவலர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் மொழி ஞாயிறுன்னு இவரை கூப்பிடுவாங்க. இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், இந்த மாதிரிலாம் இவர் நம்ம சிறப்பு பெயர் வச்சு கூப்பிட்றாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகில் முதல் மாந்தர் யார்னா தமிழர் தானாமா. தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர்களின் நாகரிகமேன்னு என்று கூறினார். இது அவரோட கருத்துங்க, சரிங்களா? பழந்தமிழர்களின் நாகரிகமே அப்படிங்கிறது, சரிங்களா? நம்ம ஹிஸ்ட்ரியிலும் கூட படிப்போம் இல்லையா? அப்புறம் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழை வடமொழியிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே கடவுள் இவர் படைச்சிருக்கிறதா இவர் சொல்கிறாருங்க. பார்த்தீங்களா, வடமொழி அப்பத்துலேருந்தே நமக்கு பிரச்சனை இருந்திருக்குது. கோவிலெல்லாம் நமக்கு சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுவாங்க இல்லையா? இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோவிலில் தமிழில் வழிபாடு நடைபெற வேணும்னும் பிறப்பு இறப்பு சடங்குகள்லாம் தமிழ்லேயே நடைபெறணும்னு இவர் வலியுறுத்தியிருக்காருங்க, சரிங்களா? இவர் சரியான தமிழ் பற்றில் அவ்வளோ பைத்தியக்காரன்னு தரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழ் பற்றில் ரொம்பவும் ஆர்வமாக இருந்திருக்காரு. அடுத்து இங்கே பாருங்கள், தேவநேய பாவனார் படைப்புகளை பார்க்கலாங்களா? தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலை விண், பண்டை தமிழர் கம்மா கொடுக்கல, பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 எத்தனை நூல்களை படிச்சிருக்காரு? 43 நூல்களை அவர் படிச்சிருக்காருங்க. 43 நூல்களை அவர் படிச்சிருக்காரு. அடுத்து இங்கே பாருங்கள், பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக எப்போ பணியில் அமர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1974 5வது மாதம் 8ஆம் தேதி. 1974 5வது மாதம் 8ஆம் தேதி சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக அவர் பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளியேவும் கொண்டு வந்தாருங்க. இவர் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காருங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா? இவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த நிறுவனத்துலேருந்து பணியாற்ற முடியாமல் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போது ஒரு வாசகம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. வறுமையில் அவர் என்ன பண்ணுவார்னா, பணமாக இருந்துச்சுன்னா நூலை வாங்கி தான் படிப்பாருங்க. ரொம்ப எளிமையான மனுஷனும் கூடங்க இவர். இவருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இவர் படித்து பணியாற்றிய ராசபாளைய பகுதியில் உள்ள முறப்புங்கிற இடத்துல
அவருக்கு வந்து ஒரு திருவுருவ சிலையும் பாவனர் கோட்டமும் அங்கேயே அவர் பெயரில் ஒரு நூலகமும் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், மதுரையில் ஒரு உலக தமிழ் மாநாடு நடக்குதுங்க. எப்போ நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? 1981 1/5 1981 1வது மாதம் 15ஆம் தேதி அவர் இறக்குறாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு நடக்குது. அதில் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்னு பாடுற அந்த அந்த தலைப்பில் அவர் பேசுகிறாருங்க, சொற்பொழிவாற்றுறாரு. அந்த சொற்பொழிவு எப்படி இருக்குன்னா, தமிழுக்கே பெருமை சேர்க்கும் விதமாக அவர் பேசுகிறாருங்க. ஆனால் அதுதான் அவர் வந்து கடைசியாக பேசின ஒரு சொற்பொழிவுங்க. ஏன்னா 15ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு. இதோட புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? பார்த்தீங்களா? பரிதிமார் கலைஞர். சென்னையில் டேஸ் பெயரில் நூலகம் உள்ளது. இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? அண்ணா சாலையில் மாவட்டத்தில் மைய நூலகம் செயல்பட்டு வருது. அவர் பெயரில் ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்து மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. பாவனார் அரசின் உதவியோடு டேஸ் அகரமுதலியை வெளியிட்டார். சொற்பிறப்பியல். சரிங்களா? இது வந்து 8th ஓல்டு புக். அடுத்து வந்து 10th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா, செடி கொடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தாள், தண்டு, அதுக்கப்புறம் அது காய், கனி, ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தனித்தனி பேர் இருக்குங்க. அந்த பேரை வந்துட்டு நமக்கு விளக்கம் விதமாக இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் நூல்வெளிகள் மட்டும் பார்த்துக்கலாம். இது இப்போ பாருங்க, மொழிவின் ஆயிருன்னு நம்ம தேவநேய பாவனார் தான் சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா, சொல்லாய்வு கட்டுரைங்கிறதுல தமிழ் சொல் வளங்கிற இடத்துலேருந்து சுருக்கமாக ஒரு பாடம் கொடுத்துருக்கறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் நம்ம பார்க்க வேண்டியது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இது இம்பார்ட்டனுங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்கலாம். நம்ம தேவநேய பாவனார். சரிங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்கே பார்த்தோம்? 8th ஓல்டு புக்கில் 1974 அந்த பதவிக்கு வந்தார்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? நம்ம தேவநேய பாவனார் அவர்கள். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தாலும் நம்ம தேவநேய பாவனார் தாங்க. ஸோ இது மட்டும் பார்த்தா போதுங்க. இதெல்லாம் படிக்கணும். ஆனால் தேவநேயர் பாவனார் பற்றி நூல் குறிப்பு அப்படிங்கும்போது இது மட்டும் போதுங்க. நம்ம வந்துட்டு தமிழோட சிறப்புகள் படிக்கும்போது இந்த தமிழ் வளத்தை பற்றி நம்ம மறுபடியும் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் கொஷினையும் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. நன்றி.